السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله تبارك وتعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يسألونك ماذا ينفقون قل ما أنفقتم من خير فللوالدين والأقربين واليتامى والمساكين وابن السبيل وما تفعلوا من خير فإن الله به عليم. கணித்திற்குரிய இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சென்ற வாரம் நாம் யாருக்கு செலவு செய்ய வேண்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருந்தால் நீங்கள் செலவு செய்யுங்கள். எதுவரை செலவு செய்யுங்கள்? உங்களுடைய மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருந்தார். அந்த மரணம் வந்துவிட்டால் எந்த ஒரு மனிதருக்கும் நாம் அவகாசம் அளிக்க மாட்டோம். ஆனால் அந்த மனிதன் என்ன செய்வான்? அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவான், யா அல்லாஹ், நீ எனக்கு அந்த அவகாசத்தை கூடிய அல்லாஹ், நான் சென்று நிறைய தர்மங்கள் செய்துவிட்டு வருகின்றேன், செய்துவிட்டு நான் அந்த நல்லவர்களில் ஒருவனாக நானும் மாறிவிடுகின்றேன் யா அல்லாஹ் என்று சொல்லி அந்த மனிதன் கெஞ்சுவான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவகாசம் அளிக்க மாட்டான் என்று சொல்லி போன வாரத்திலே நாம் பார்த்தோம். நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செலவு செய்ய சொல்லியிருக்கின்றான். ஆனால் நாம் எப்படி செலவு செய்ய வேண்டும், யாருக்கு செலவு செய்ய வேண்டும் என்ற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கும். இதே சந்தேகம் சஹாபாக்களுக்கும் இருந்தது. அம்ர் இப்னு அல்-ஜுமூஹ் அல்-அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் எதை யாருக்கு செலவு செய்ய வேண்டும், எப்படி நான் செலவு செய்வது என்று சொல்லி அந்த நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள். அவர்கள் கேட்டதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியை இறக்குகின்றான். யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், நபியே, அவர்கள் உங்களிடத்திலே வந்து நாம் எதை செலவு செய்வது பற்றி அவர்கள் உங்களிடத்திலே கேட்கின்றார்கள். குல், நபியே, நீங்கள் சொல்லுங்கள், மா அன்ஃபக்தும் மின் கைர், நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயங்களில் நீங்கள் செலவு செய்தாலும் அது சரி, நீங்கள் வீண்வரையம் செய்யக்கூடாது. நீங்கள் எந்த ஒரு நன்மையான காரியங்களில் உங்களுடைய பணத்தை செலவு செய்தாலும் அது சரியானதாக இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு அடுத்ததாக அந்த விவரிக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செலவு செய்ய வேண்டும், யாருக்கு செலவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விவரிக்கும் பொழுது ஃபலில் வாலிதைன், முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அந்த விஷயம் யாருக்கு செலவு செய்ய வேண்டும் என்று, வாலிதை, பெற்றோர்கள், பெற்றோர்களுக்கு நாம் செலவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலியுறுத்துகின்றான். இன்றைய காலகட்டத்திலே நாம் எவ்வளவோ ஆடம்பரமான செலவுகள் செய்கின்றோம், எவ்வளவோ வீண்வரையங்கள் செய்கின்றோம், நம்முடைய மனதிற்கு பிடித்ததை நாம் வாங்குகின்றோம். யாருடைய சந்தோஷத்திற்காக? நம்முடைய மனதினுடைய சந்தோஷத்திற்காக. ஆனால் அந்த பெற்றோர்களுக்கு செலவு செய்வதை மட்டும் நாம் என்ன செய்கின்றோம்? போட்டி போட்டுக் கொள்கின்றோம். அண்ணன் செய்வாரா, தம்பி செய்வாரா, இல்ல கடைசி தம்பி செய்வார், யார் செய்யறது? பெற்றோர்களுக்கு. நாம் பெற்றோர்களுக்கு செலவு செய்வதை கணக்கு பார்க்கின்றோம், ஆனால் நாம் வீண்வரையம் செய்வதை கணக்கு பார்ப்பதில்லை. இன்றைக்கு கூட ஒரு நியூஸ் என்னவென்று சொன்னால், தெலுங்கானா என்று சொல்லக்கூடிய அந்த மாநிலத்திலே சில சகோதரர்கள் என்ன செய்கின்றார்கள்? அவங்களுடைய தாய், அவர்களுடைய அம்மா என்ன செய்கின்றார்? மரணித்து விடுகின்றார். அந்த பசங்கள்லாம் என்ன செய்யறாங்க?
எதற்கு? அவர்களுடைய சொத்தை எப்படி பிரித்துக் கொள்வது. அடித்து கொண்டு அவர்கள் சொத்தையும் பிரித்துக் கொள்கின்றார்கள். சொத்தை பிரித்ததற்கு பிறகு ஒரு சண்டை வருது. எதற்கு சண்டை? அந்த இறந்து கிடக்கக்கூடிய தாயை யார் தகனம் செய்வது, யார் சென்று அடக்கம் செய்யக்கூடிய அந்த செலவை யார் ஏற்பது? அண்ணன் ஏற்க வேண்டுமா, தம்பி ஏற்க வேண்டுமா? இதுல சண்டை. சண்டை போட்டுக்கொண்டு அந்த தாயினுடைய உடலை அடக்கம் செய்யாமல் 2 நாள் வரை கடப்பிலே போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நம்முடைய இந்த நாட்டினுடைய நடப்பு. இந்த சமுதாயத்தினுடைய அந்த தாயினுடைய மதிப்பு என்ன? அந்த சொத்துக்காகத்தான் அந்த தாயை பார்க்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகின்றார்கள். ஒரு சஹாபி சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார், யா ரசூலுல்லாஹ், இந்த உலகத்தில் நான் மிக நன்றான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் யாரிடத்திலே நடந்து கொள்வது என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை சொல்லுகின்றார்கள், உன்னுடைய தாயிடத்திலே நீ நன்றாக நடந்து கொள், உன்னுடைய தாயிடத்திலே நீ கண்ணியமாக நடந்து கொள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். ஆக நம்முடைய பணத்தை நாம் செலவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலாவதான அந்த விஷயம் யாருக்கு செலவு செய்ய வேண்டும்? வல் வாலிதை, அந்த பெற்றோர்களுக்கு நாம் செலவு செய்ய வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், வல் அக்ரபீன், இன்னும் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள். நெருங்கிய உறவினர்கள் என்று சொன்னால் யார்? இந்த உலகத்திலே 2 விதமான உறவினர்கள் இருப்பார்கள். ஒரு உறவு, அந்த உறவு எப்படிப்பட்டது என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் இருந்து நமக்கு கிடைத்த உறவு, அதை யாராலும் மாற்ற முடியாது. இன்னொரு உறவு நாம இந்த உலகத்திலே தேர்ந்தெடுத்துக் கொண்ட உறவு. அல்லாஹ்வால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த உறவு யார்? நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய அக்கா, நம்முடைய தங்கச்சி. இது போன்ற உறவுகள் எல்லாம் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டது, அதை யாராலும் மாற்ற முடியாது. அதை நாம தேடிக் கொள்ளக்கூடிய உறவுகள் யார்? நம்முடைய மனைவி, நம்முடைய மாமியார், அவர்களை எல்லாம் நாம தேர்வு செய்து கொள்ளலாம். இங்கே அக்ரபீன் என்று சொன்னால் நம்முடைய சகோதரர்கள், நெருங்கிய உறவினர்கள் என்று சொல்லுவார்கள். அல் அக்ரபீன் என்று சொன்னால் நெருங்கிய உறவினர்கள். யாரா? நம்முடைய சகோதரர்களுக்கு நாம் செலவு செய்ய வேண்டும். நம்முடைய சமுதாயத்திலே நாம் பார்க்கின்றோமா இல்லையா? தம்பி கஷ்டப்படுவார், அண்ணன் வசதியாக இருப்பார். ஆனால் என்ன செய்ய மாட்டார்? தம்பிக்கு சென்று அவர் உதவி செய்ய மாட்டார். மற்ற யாருக்காவது உதவி செஞ்சுட்டு போயிடுவார், ஆனால் சொந்த தம்பிக்கு அவர் உதவி செய்ய மாட்டார். எப்படிப்பட்ட சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? ஒரு தகப்பன், ஒரு அப்பா மௌத்தாயிட்டார் என்று சொன்னால் அந்த வாப்பாவினுடைய அந்த பொருட்களை எல்லாம் நாம் எடுத்து சேகரித்து வைத்துக் கொள்வோம். அந்த சட்டையை பார்த்தால் நமக்கு நம்முடைய வாப்பாவினுடைய ஞாபகம் வரும். எதற்காக? அந்த தகப்பனுடைய ஞாபகத்திற்காக நாம் அந்த சட்டைகளை, அவர்கள் யூஸ் பண்ண பொருட்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். ஆனால் அவர்களுடைய ரத்தம் யார்? நம்முடைய சகோதரர், நம்முடைய தம்பி, அவருடைய ரத்தம். அந்த தம்பியை நாம் என்ன செய்யவில்லை? அவரை பராமரிப்பதில்லை, அவருக்கு நாம் உதவுவது கிடையாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை தான் சொல்லுகின்றான். 2வது விஷயமாக வல் அக்ரபீன், நீங்கள் செலவு செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் நன்மையான காரியத்திலே நீங்கள் செலவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் 2வதாக யாருக்கு செலவு செய்ய வேண்டும்? உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், வல் யதாமா, நீங்கள் அனாதைகளுக்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டும். அனாதைகளுக்கு செலவு செய்வதிலே நாம் மிகவும் பொழுதுபோக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய சமுதாயத்திலே எத்தனையோ ஆதரவற்ற அந்த குழந்தைகள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆனால் நாம் எதையும் பார்க்காமலும் இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மனதிலே என்ன நினைப்பு இருக்கின்றது? அவர்களை எல்லாம் யாராவது பார்த்துக் கொள்வார்கள், நாம் ஏன் பார்த்துக் கொள்ள வேண்டும்? அதற்காக ட்ரஸ்ட் வைத்திருக்கின்றார்கள், அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள், நாம் ஏன் அவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த விஷயம் நம்முடைய மனதிலே ஓடிக்கொண்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் ஹதீஸாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யார் ஒருவர் அந்த ஆதரவற்றவர்களை ஆதரிக்கின்றார்களோ அவரும் நானும் சொர்க்கத்திலே இதை போன்று இருப்போம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைகை செய்து சொல்லுகின்றார்கள் தங்களுடைய 2 விரல்களை. இந்த 2 விரல்களை போன்று நாங்கள் என்ன செய்வோம்? நாளை சொர்க்கத்திலே நானும் யாரெல்லாம் ஆதரவற்றவர்களை ஆதரித்தார்களோ அவர்களும் இருப்போம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னும் அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய பேர்களை
அடுத்த வாரம் பயானிலே நாம் பார்ப்போம். அடுத்த வாரத்தினுடைய வகுப்பிலே நாம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் நன்மையான காரியங்களை செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நம்மை எப்படி ஒன்று கூட்டினானோ அதே போன்று நாளை சொர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்திலே நம்மை ஒன்று